நோக்கிடும் நறும்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை எழுப்பிடுவோம். வானத்தை நோக்கிடும் நறும்புகை போல் வாருங்கள் உள்ளத்தை எழுப்பிடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம். ஆண்டவர் திருமுன் படைத்திடுவோம். நன்மைகள் செய்த இறைவனுக்கே நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி. நன்மைகள் நாமே அடைவோம் வாரி, நன்மைகள் செய்த இறைவனுக்கே. தந்தை மகன் தூய ஆவியரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். உங்களை வருக வருக என்று ஆண்டவர் அழைக்கின்றார். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? யாரும் நம்மளை அப்படி கேட்டால் அப்படி தான் சொல்லுவோம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா தான் இருக்கிறோம். உண்மையிலேயே நல்லா இருக்கிறோமா? வெளியில் தோற்றத்தில் நம்ம நல்லா இருக்கிறோம், உயிர் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், வாழ்கின்றோம். ஆனால் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஒவ்வொரு நாளும் நம் பாவம் செய்து கொண்டே வருகின்றோம். ஆண்டவர் முன்னிலை உண்மையாக நிற்கும் பொழுது அந்த உணர்வு நம்மளுக்கு வர வேண்டும். நான் பாவி என்று இருந்தால் மட்டும் போதாது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்ப்பும் வேண்டும். ஒவ்வொரு தடவையும் திருப்பலிக்கு வந்துட்டு போகும் பொழுது ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கிறதா அல்லது இல்லையா என்று நாமே கருத வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதனால் அன்பார்ந்தவர்களை சற்று நேரம் மௌனமாக இருந்து மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்டு இந்த இதயத்தை ஆயத்தப்படுத்தி அவரை சந்திக்க, அவரை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருப்போம். ஒரே குடும்பமாக சொல்லுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனில் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார்? ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார்? நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை. நம்முடைய திட்டங்கள் தவறக்கூடியவை. அழிவுக்குரிய உடல் ஆன்மாவை கீழ்நோக்கி அழுத்துகிறது. இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்த மனதுக்கு சுமையாய் அமைகிறது. மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது. அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கிறோம். இவ்வாறு இருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார்? நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும்? இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன. உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர், ஞானத்தால் மீட்பு அடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். 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 என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம்.
திருத்தூதர் பவுல் பிலோமனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையிற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்தி கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனமாற செய்ய வேண்டுமென்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலோம். இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூ அல்லேலூயா 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 அல்லேலூ அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பெருந்திரளான மக்கள் இயேசுவோடு சென்று கொண்டிருந்தனர். அவர் திரும்பி பார்த்து அவர்களிடம் கூறியது, என்னிடம் வருபவர் தம் தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும், ஏன் தம் உயிரமே என்னை விட மேலாக கருதினால் அவர் என் சீடராயிருக்க முடியாது. தம் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் எனக்கு சீடராயிருக்க முடியாது. உங்களுள் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கின்றதா என பார்க்க மாட்டீர்களா? இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க
இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக இம்மனிதன் கட்ட தொடங்கினான், ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. வேறு ஒரு அரசரோடு போர் தொடக்கப் போகும் அரசர் ஒருவர் 20,000 பேருடன் தமக்கு எதிராக வருபவரை 10,000 பேரை கொண்டு எதிர்க்க முடியுமா என்று முதலில் உட்கார்ந்து சிந்தித்து பார்க்க மாட்டாரா? எதிர்க்க முடியாதனால் அவர் தொலையில் இருக்கும்போதே தூதரை அனுப்பி அமைதிக்கான வழியை தேட மாட்டாரா? அப்படியே உங்களுள் தம் உடைமையை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என் சீடராயிருக்க முடியாது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் 2 பொருள் இருக்கிறது. ஒன்று அந்த 2 கதை சொன்னார்ல, ஒரு கோபுரம் கட்டுறவன் தயார் பண்ணி முதல்ல சிந்தித்து இந்த கோபுரத்தை கட்டுவான். மற்றொன்று ஒருத்தன் அரசன் இன்னொரு அரசனோடு போருக்கு போகும் பொழுது அவரோட வலிமையை பார்த்துட்டு சிந்தித்து அப்புறம் முடிவெடுப்பார். இது என்னத்தை எடுத்து காண்பிக்குதுன்னா, நாம் ஒவ்வொருத்தரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். எத்தகைய தயார் நிலையில் இருக்கிறோம்? ஆண்டவர் இந்த 2 கதை மூலமாக எடுத்து காண்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, டு கோ அப் you cannot have a give up. அதாவது மேலே போக வேண்டும் என்றால், மேலேனா அங்கே மேலே இல்லை, உயர்ந்த நிலைக்கு போக வேண்டும் என்றால் நான் சில காரியங்களை கடைப்பிடிக்க வேண்டும், நான் விட்டு கொடுக்க முடியாது. அதாவது விடாமுயற்சி செய்ய வேண்டும். உபனிஷாட், ஆங்கிலத்தில் உபனிஷாட்னு சொல்லுவாங்களே, உததிகள் சொல்லுவாங்க. இந்த இந்து வேதத்தில் ஒரு கதை இருக்குது. இந்த கதை என்னவென்றால், கதைன்னா ரொம்ப பேருக்கு பிடிக்கும்ல, அதுவும் காலையில் கதை கேட்குறதுனா ரொம்ப சந்தோஷம். ஒரு மரத்தில் மேலே உள்ள கிளையில் ஒரு பறவை உக்காந்துருந்தது. அதே வேளையில் 2-3 கிளை கீழே இன்னொரு கிளையில் இன்னொரு பறவை உக்காந்துருந்தது. மேலே உள்ள பறவை கீழே உள்ள பறவையை சொன்னிச்சு, ஏய் மேலே வாளா. இந்த பறவை பார்த்துட்டு கொஞ்சம் முயற்சி எடுத்து தத்தளித்து அடுத்த கிளைக்கு போணுச்சு. உடனே மேலே உள்ள பறவை பார்த்துட்டு திருப்பி கேட்டுச்சு, ஏன் இப்படி இருக்கிற, மேலே வா இன்னும். அப்புறம் இது முயற்சி பண்ணி திருப்பி அடுத்த கிளைக்கு போச்சு. மேலே உள்ள பார்த்துட்டு திருப்தியா இல்லை, இன்னும் வா, முடியும், உன்னால முடியும். அப்புறம் அப்படியே பறந்து அடுத்த கிளைக்கு போயிடுச்சு. அது சொன்னோன்னே கடைசியாக இன்னும் முயற்சி எடுத்து அந்த மேலே உள்ள கிளைக்கு இதுவும் போய் சேர்ந்துருச்சு. இந்த பறவை என்ன தெரியுமா? நம்மளுடைய உணர்வு, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க கான்ஷியஸ்னஸ். நான் கீழே இருக்கின்றேன், என்னுடைய போக்குகள் கீழ்தரமான போக்குகள். ஆனால் என்னுடைய மனசு அங்க இருக்க ஆசைப்படுது, ஆனா முடியல. இந்த 2 பறவையும் ஒரே பறவை தான். அந்த ஒரு பறவை உங்களுடைய மனசு, அதாவது உங்களுடைய சிந்தனை பக்குவங்கள், மனநிலை. அதாவது மனப்பூர்வமாக நீங்கள் வாழ்றீங்களே, அந்த மனப்பூர்வமான வாழ்க்கை
உங்களுடைய கொள்கைகள், நம்மளோட கொள்கைகளாம் கீழ்த்தரமான கொள்கையாக இருந்துச்சுன்னா அங்கே அடைய முடியாது, இந்த உயர்ந்த நிலையை அடைய முடியாது. நம்மளுடைய கொள்கைகள் எல்லாம் உயர்ந்த கொள்கைகளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் அந்த நிலையை அடைய முடியும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பெரும்பாலுமே நம்மளுடைய செயல்களெல்லாம் வழுகு அந்த மிருகத்தன்மையில் உள்ள செயல்கள் தான் இருக்கின்றது. தெய்வீக தன்மையை அடைய முடியும் நம்மால். ஆனால் உண்மையிலேயே நம்ம ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கின்றோம்? என்ன ஃபாதர் எங்களுடைய மிருகன்னு சொல்லிட்டீங்க? மிருகத்தன்மை என்று சொன்னேன். ஏனென்றால் நம்மிடம் கோபம், சினம் இருக்கிறது, கோபம், பொறாமை, மற்றவங்களை பற்றி பேசுறது, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வகையான வாழ்க்கை குறுகலான கீழ்தரமான கொள்கைகளை கடைப்பிடித்து நான் அங்கே இருக்கிறேன் ஆசைப்பட்டால் ஒன்றுமே நடக்காது. கோயிலுக்கு வாரம் வாரம் மாறிட்டோமா? ஒவ்வொரு வாரம் சொற்பொழிவு கேட்கிறோம், மாறிட்டோமா? ஜெபமாலை செய்கிறோம், நவினால் செய்கிறோம், யாத்திரைக்கு போகிறோம், சில பேர் பைபிள் படிக்கிறோம், நிறைய பேர் படிக்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம வைத்துக்கொண்டு என்னுடைய கொள்கைகளாம் ஏன் இன்னும் ரொம்ப கீழ்த்தரமான கொள்கையாக இருக்கிறது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை? ஏன் பல இச்சைகள் என்னை கடைப்பிடித்து கொண்டு இருக்கின்றது, என்னை பிடித்து கொண்டு இருக்கிறது? நான் மாறலையே. ஏன் கோயிலுக்கு வரோம்? உணர்வு பூர்வமாக இருந்தோம் என்றால், நம்மளுடைய கொள்கைகள்லாம் உணர்வு பூர்வமாக செய்தோம் என்றால், அந்த குறுகலான கீழ்தரமான கொள்கைகளாக இருக்காது. நான் உணர்வு பூர்வமாக வாழ்ந்தேன் என்றால் என்னுடைய கொள்கைகளாம் தெய்வீக கொள்கைகளாக மாறும். ஏன் அது நடக்க மாட்டுது? ஆன்மீக அடுத்த பகுதி ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பின்தொடர வேண்டும் என்றால் உன்னுடைய தந்தை, தாய், மனைவி, பிள்ளைகள், சகோதரர், சகோதரிகள் ஆகியோரையும் உன்னுடைய உயிரை கூட நீ விட்டுட்டு என்னை பின் செல்ல வேண்டும் என்று. அது என்ன அர்த்தம்? ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, ஆன்மீகத்தில் அதாவது எல்லா மதத்திலையும் இந்த ஆன்மீகம் இருக்கிறது. நம்ம கடைப்பிடிக்கிறது ஆன்மீகம் அல்ல, நம்ம கடைப்பிடிக்கிறது மதம். மதம் என்றால் என்ன? நம்மளுடைய செயல்முறைகளை கடைப்பிடிக்கிறோம், வழிபாட்டை கடைப்பிடிக்கிறோம், பக்தியை கடைப்பிடிக்கிறோம், நம்மளுடைய வேதத்தை கடைப்பிடிக்கிறோம். ஆனால் ஆன்மீகம் இன்னொரு நிலை. அதுதான் நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துருக்கிறோம், ஆன்மீகம் ஆன்மீகம் என்று சொன்னால் என்ன? ஆன்மீகம் என்றால் நான் என்னுடைய ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஐ ஹாவ் டு பி டிட்டாச்ட், அதாவது பற்றின்மை. நான் எல்லாத்திலிருந்து நான் விலக வேண்டும். உலக ஆசைகளை என்னை பிடித்து கொண்டு இருக்கிறது, அதிலிருந்து விலக வேண்டும். அதனால் உதாரணத்துக்கு கணவன் மனைவி, நான் ரொம்ப நெருங்கி என்னுடைய மனைவி மேலே பாசம் ஃபாதர் முடியாது. கணவன் மேலே அப்படி இருக்குது அந்த பந்தம், பிள்ளைங்க மேலே அந்த பந்தம், என்னுடைய சகோதர சகோதரி மீது அந்த பந்தம் அந்த ஈர்ப்பு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் கூட இது முடியாது, அவரை புரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. காதலன் காதலி இடையிலேயே என்னுடைய வேலை, என்னுடைய பட்டம் பதவி, என்னுடைய பெரிய கார் வேணும், அந்த என்னோட கார் முடியாது, என்னோட வீடு, இதெல்லாம் நம்ம பிடித்து கொண்டு இருக்கிறது, நம்ம பிடித்து கொண்டு இருக்கின்றோம். அதெல்லாம் தப்பு அல்ல, இதெல்லாம் நம்மளுக்கு தேவை, அவசியம். ஆனால் இதெல்லாம் தற்காலிகமான ஈர்ப்புகள், தற்காலிகமான இணைப்புகள். கடைசி வரைக்கும் உங்களுடைய மனைவி உங்களோட இருப்பாங்களா? உங்களோட கணவர் உங்களோட இருப்பாரா? பிள்ளை உங்களோட இருக்குமா? உங்களுடைய நண்பர்கள் உங்களோட இருப்பார்களா? யாருமே உங்களுடைய சொத்து பத்து ஒண்ணுமே இருக்காது. கடைசி வரைக்கும் இதுல தற்காலிகமான இணைப்பு. ஆனால் நிரந்தரமான ஒரே ஒரு இணைப்பு, இறை இணைப்பு, இறை அன்பு, இயேசுவின் அன்பு, கடவுளின் அன்பு. அது தற்காலிகமானது அல்ல, அது நிரந்தரமானது. அந்த இணைப்பில் நம்ம இருந்தோம் என்றால் அது கொஞ்ச நாள் அல்ல,
மற்றவங்க எல்லாம் கொஞ்ச நாள்ல போயிடுவாங்க. ஆனால் இவர், இந்த இறைவன் உங்களோடு நிரந்தரமாக கடைசி மூச்சுக்கு அப்புறமும் இருப்பார் இறைவன். அந்த அடிப்படை உணர்வுக்கு நம்ம வந்தோம் என்றால் நம்முடைய செயல்கள் அனைத்தும் தெய்வீக செயலாக மாறும். ஆனால் நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம எப்படி வாழ்வோம் என்று. கோயிலில் வந்துட்டோம் அப்படியே இருப்போம், வெளியே போனோன்னு எப்படி வாழ்றோம்? ஜேமில் கொஞ்சம் மாட்டிக்கலாம், பாடு படுவா, அவனை பாரு. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் பொறுமையை ரொம்ப சீக்கிரமாக இழந்துடுறோம்? ஏனென்றால் இறைவனோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் எல்லாத்தையும் அப்பால் பட்டவர். அவருக்கு நேரம் காலம் இல்லை. அவரோட அன்பு எப்படி? நம்மளுடைய அன்பு வந்து, நீ இப்படி செய்தால் நான் உன்னை நேசிப்பேன், நீ இப்படி செய்யலாம் நான் உன்னை வெறுப்பேன், உன்னை கோபம் படுவேன் நான். ஆனால் இறைவன் அப்படி இல்லை. ஏனென்றால் அவருக்கு எல்லாத்துக்கும் அப்பாலப்பட்டவர். அவர் அவ்வளோ பெரிதானவர், மகத்துவமானவர். அதனால அவரோட சக்தி வலிமை உங்களிடம் வரும்பொழுது, அவரோடு அந்த இணைப்பில் இருக்கும் பொழுது, அந்த அதிர்வுகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும், உங்களுடைய ஒவ்வொரு அணுக்களையும் மாற்றும், உங்களுடைய சூழ்நிலையை மாற்றும், உங்களுடைய பார்வையை மாற்றும், உங்களுடைய சிந்தனையை மாற்றும், உங்களுடைய ஆற்றலை மாற்றும், உங்களுடைய மகிழ்ச்சி உள்ளத்தை அது ஆட வைக்கும், பாட வைக்கும். ஆனால் நாம் எப்படி வாழ்கின்றோம்? என்ன செய்கிறது, பூசிக்கு போன என்னமே புரியல அவர் சொன்னது. வருவோம் வேகமா, பூசை முடிஞ்சோம் இன்னும் விவேகமாக போகணும். ஆனால் எப்படி போவோம்? ஐயோ பசிக்குதுலா, போய் தேடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஊட்டி விட்டார்னா என்ன பசி? ஆனால் அன்பார்ந்தவர்களை, நாம் இன்னும் அந்த கீழே உள்ள கொள்கைகளே வாழ்ந்து வருகின்றோம். ஏன் இப்படி? ஒரு நாள் இப்போ இந்த குரங்கு ட்ரெயினர் சொல்லுவாங்களே, அந்த மங்கி ட்ரெயினர்ஸ், குரங்குலாம் பயிற்சி பண்ணுறவங்க, அதெல்லாம் அந்த சர்க்கஸ்லாம் பாய்ப்பாங்களே. அப்போ அந்த குரங்கை பாவிக்கிறதுக்கு உபயோகத்துக்கு அதை பிடிக்கணும். குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னா, சில பேர் இந்த பெரிய போத்தல் இருக்குல்ல, அந்த போத்தலில் சின்ன அந்த சந்து மேலே சின்னதாக இருக்கும். அப்போது அது உள்ளுக்கு கச்சான், அது அந்த வேர்க்கடலை போட்டுருவாங்க. வேர்க்கடலையை போட்டுட்டு அந்த போத்தலை அந்த மண்ணில் புதைச்சிருவாங்க. புதைச்சிட்டு மேலே தானே அது தலை மேலே இருக்கும்ல, அந்த போத்தலோட தலை. அப்போ அதை பார்க்க முடியும் அந்த குரங்குக்கு அந்த வேர்க்கடலையை. பார்த்துட்டு என்ன செய்யும், இது அவங்க போத்தலெல்லாம் அப்படி பதிச்சு வச்சுட்டு போய் பதுக்கிக்குவாங்க, ஒளிஞ்சிக்குவாங்க. அப்போ இந்த குரங்கு முதல்ல அது குரங்கோட புத்தி தானே அதுக்கு. அப்போ உடனே என்ன செய்யும், போயிட்டு லபக்குன்னு கையை உள்ளுக்கு விட்டுரும். அதோட கையை உள்ளுக்கு விட்டுட்டோன்னே கை வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா அதோட தொலைவு ரொம்ப ரொம்ப சிறிதாக இருக்குது பாருங்க. அப்போ உள்ளுக்கு போகிறோன்னே எடுக்க முடியல. ஆனால் அந்த கச்சானை அந்த வேர்க்கடலையை பிடிச்சிருச்சு, எடுக்க முடியல. வீச்சுன்னு கத்துது. வர முடியுமா? மாட்டிக்கிச்ச கை, கடலையும் விடலை, கையும் வழியே வரணும். அவன் உடனே அடித்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் தந்திரத்தோட குரங்க பிடிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் அந்த வேர்க்கடலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். கையை உள்ளுக்கு விட்டுட்டு எடுக்க முடியாமல் இருக்குது நம்மளால. அந்த வேர்க்கடலை என்ன? இந்த உலக ஆசை பாசங்கள். அதில் ஆழ்ந்த பாசம் வைத்து விட்டோம், அதுலேருந்து விடுபட முடியல. இதெல்லாம் விடுபட முடியாதுன்னா எப்படி கடவுள் நம்மளோட உள்ளுக்கு வர முடியும்? இப்படி தான் ஒரு அரசர், அவர் பேர் அரசர் ஜானாக் போயிட்டு ஒரு குருவை பார்த்தாரு. அந்த குருவை பார்த்து கேட்டாரு, குருவே, இந்த மாயத்தை எப்படி நான் அழிக்கிறது, மாய கவர்ச்சிகளை மாயங்கள் இருக்குது என்கிட்ட, இந்த மாயத்தை எப்படி போக்குறது, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க என்று. இந்த மாயம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டார். உடனே அந்த குரு, அவர் பேர் குருதேவ் சொன்னார், அப்படி ஒன்று இருக்குதா? ஆமாம், நீங்கள் தான் சொன்னீங்க, நான் நிறைய படிச்சிருக்கிறேன். உடனே குருதேவ் எந்திரிச்சார். ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு என்னைய விடுன்னு கத்துறாரு. உடனே இந்த அரசர், ஜானாக் என்ற அரசர் உடனே சொல்றாரு, என்ன குரு, நீங்க ஒரு குருவா இருந்துட்டு உங்களுக்கே தெரியலையா?
நீங்க மரத்தை பிடிச்சிக்கிட்டு மரத்தை விடுன்னு சொல்றீங்க. நீங்க தான் விடுற மரத்தை. கதை புரியுதுங்களாங்க? நான் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆன்மீகம் வேணும், கடவுள் வேணும், கடவுள் வேணும்னா கடவுள் எங்க இருப்பாருங்க? வருவாருங்க? இதெல்லாம் நான் விடணும். என்னுடைய வாழ்க்கையில பல கொள்கைகளை விடணும். விடாவிட்டால் நீங்க வாரம் குட்டிக்காரணம் போட்டாலும், கோயிலுக்கு வந்து நன்மை எடுத்தாலும், வாரம் வந்து பிராக்கு பார்த்து பூசையை காணிட்டு போனாலும், அல்லது கவனமாக பூசையை காண போனாலும், இங்க மாறாவிட்டால் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடக்காது, ஒரு மாற்றம் நடக்காது. நம்ம கோயிலுக்கு நீங்க உண்மையா உங்க மனதை தொட்டு கேளுங்க. நான் மாறிட்டேனா? கணவன் மனைவி இடையிலே மாற்றங்கள் இருக்குதா? உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய பார்வைகள், உங்களுடைய பக்குவமான வாழ்க்கை, உங்களுடைய பல செயல்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள். ஆனால் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும். இது ஆன்மீகம் அல்ல. ஆன்மீகம் இன்னொரு நிலை. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், அவரை பெற்றுக்கொண்டு போகின்றோம். ஆனால் மாற்றம் இல்லை. என்னுடைய கொள்கையிலே, என்னுடைய சிந்தனையிலே, என்னுடைய பார்வையிலே, என்னுடைய உணர்வில் மாற்றம் இல்லாவிட்டால் நான் இறைவனை உணரவே முடியாது. எரேமியாஸ் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்றார் ஆண்டவர்? அவர் சொல்லுகின்றார், நான் உன்னுடைய ஆண்டவர் சொல்லுகின்றேன், நீ எவன் ஒருவன் மற்ற மனுஷனை நம்புகின்றியோ, மற்ற மனிதனை நம்புகின்றியோ, உன்னுடைய உடலையுடைய வலிமையை நீ நம்பிக்கொண்டு வாழ்கின்றியோ, நீ கேடு கட்டவன். ஏனென்றால் நீ இறைவனிடமிருந்து வெகு தூரத்தில் போய்விடுவாய். அன்பார்ந்தவர்களே, யாரை நம்புறீங்க? எதை நோக்கி போறீங்க? எப்படி வாழ்றீங்க? ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த கடல், அந்த 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 வேறு கடலையை விடுங்க, அந்த மரத்தை விடுங்க. இந்த உதாரணத்தின் வழியாக நீங்க சிந்திக்கணும். சிந்திச்சு மனமாற்றத்துக்கு வர வேண்டும். நான் தயாராக இருக்கிறேனா? இறைவனை காண்றது, அவரை உணர்றது ரொம்ப சுலபமான வாழ்க்கை காரியம் இல்லைங்க, ரொம்ப கடினமானது. ஆனால் பெரும்பாலும் 99% மனிதன் இப்படி தான் வாழ்கிறோம். உணர்வு பூர்வமாக வாழவில்லை. ஆனால் நினச்சிக்கிறோம், நான் கோயிலுக்கு போயிட்டேன், நான் புனிதர் என்று. அது ரொம்ப கடினம். ஆனால் முயற்சி இருந்தால் நிச்சயமாக சுலபமாக மாறும். நான் உணர முடியும். நான் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இறைவனோடு இருக்க முடியும். ஆமீன். எழுந்து நின்று நம்மளுடைய விசுவாசத்தை இப்போ நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்றி கடவுளாக, ஒளியின்றி ஒளியாக, உண்மை கடவுளின்றி உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக
ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நம்மளுடைய இறைவன் எல்லாம் கொடுக்கும் வல்லவர். நம்பிக்கையோடு தாழ்மை மனப்பான்மையோடு மீண்டும் ஒரு முறை நம்மளுடைய தேவைகளை அவரிடம் சமர்ப்பிப்போம். எங்கள் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருவானவர்கள் அனைவரும் உமது சித்தத்தின்படி பணி செய்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, கத்தோலிக்க மறைமாவட்டம் எதிர்நோக்கும் அனைத்து சவால்களையும் துணிவுடனும் விசுவாசத்துடனும் தூய ஆவியின் தூண்டுதலுடனும் எதிர்நோக்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, உலக நாடுகள் அனைத்திலும் அமைதியும் சமாதானமும் நிலை பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பின் சாயலே இறைவா, இப்பங்கின் இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சிலுவையை சுமந்து உம்மை பின் தொடர்ந்து சீடர்களாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொரு நற்கருணையிலும் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் கொண்டாடும் நாங்கள் உமது ஆழமான அன்பையும் மீட்பளிக்கும் கொடையையும் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாமல்ல இறைவா, உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து திகழ சிறப்பாக வாழ உம்முடைய ஆவியானவரை நம்ம ஒவ்வொருடையும் நிரப்பி மேலும் மேலும் உம்முடைய பிள்ளைகளாக அந்த ஒளியில் வாழ்கிறதுக்காக அந்த கிருபையும் அந்த ஆற்றலையும் தந்துருமாறு உடைய மகனாகிய கிறிஸ்து வழியாக இவையெல்லாம் மன்றாடுகின்றோம். ஆமென். இசையிலே இறை குரல் கேட்டோம், அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. இசையிலே இறை குரல் கேட்டோம், அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. எழுந்தோம் இறை குல உரிமையிலே இறைவா, எழுந்தோம் இறை குல உரிமையிலே தொழுதோம் படைத்தோம் பலியினையே. இசையிலே இறை குரல் கேட்டோம், அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. படைத்தாய் படைப்பை எமக்காக, படைத்தோம் அதனை உமக்காக. படைத்தாய் படைப்பை எமக்காக, படைத்தோம் அதனை உமக்காக. கொடுத்தாய் மகனை எமக்காக இறைவா, கொடுத்தாய் மகனை எமக்காக. கொடுத்தோம் அவரை பலியாக. இசையிலே இறை குரல் கேட்டோம், அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே.
எம்மிடமே, உரிமையே உண்டு உம்மிடமே, உள்ளமே உள்ளது எம்மிடமே, உரிமையே உண்டு உம்மிடமே. நாங்கள் போவது எவ்விடமே இறைவா, நாங்கள் போவது எவ்விடமே, நாளுமே பணிவோம் உம்மிடமே. இசையிலே இறை குரல் கேட்டோம், அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. இசையிலே இறை குரல் கேட்டோம், அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையும் உங்களுடையமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்கு உரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகன் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களே மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் இடற்புறாகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவரது உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வரும் அளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலக எங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூலியன், எங்கள் திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். குறிப்பாக ஆலயத்துக்கு வர முடியாதவர்கள், இறைவனை விட்டு விலகி சென்றவர்கள், நம்மளுடைய இந்த பத்திமா தேவாலய மக்கள், தமிழ் சமூகம் தொடர்ந்து அந்த உணர்வோடு தெய்வீக உணர்வுகளில் வாழ அந்த கிருபையும் அந்த ஆற்றலையும் கொடுத்துமாறு மன்றாடுகின்றோம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு தடவையும் இந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது நம் மனதில் ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும். அந்த ஈர்ப்பு இறைவனிடம், அந்த அன்பின் இறைவன் என்னோடு இருக்கின்றார், அவரை அப்பா தந்தை என்று கூப்பிடும் பொழுது எத்தகைய உறவு
அந்த அப்பாவின் உறவு இருக்க வேண்டும் என்று உணர்ந்து பாசத்தோடும் அன்போடும் மீண்டும் ஒரு முறை அவர் கற்பித்த ஜெபத்தில் நாம் உரையாடுவோம், பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், விடுவித்தருளும், விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி, இங்கே கூடியிருக்கும் உம்முடைய திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானமும் அன்பும் உங்களோடு இன்றும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களை, ஒருவருக்கொருவர் அந்த சமாதானத்தையும் அந்த அன்பையும் அறிவித்துக் கொள்வோம். எல்லாருக்கும் சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மாரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மாரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மாரியே, எமக்கு அமைதி அருளும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் மன உணர்வோடு வாழ அழைக்கின்றார். நம்முடைய தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு அவர் அழைக்கின்றார். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆற்றல் உண்டு. எவ்வளோ அவரோடு இணைந்திருக்கிறோமோ அவளுக்கு அவர் நம்மளை உயர்த்துவார், அன்பு செய்வார், அந்த ஈர்ப்பை ஏற்படுத்துவார் நம்மளுடைய உள்ளத்திலும் நம்மளுடைய இல்லத்திலும் நம்மளுடைய வாழ்க்கையிலும். இதோ
இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோ பேறு பெற்றோ. ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். யாமிரையே வாரா எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாரா ஒளியாமிரையே வாரா எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாரா. வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்த விண்ணில் வாழும் விமலா மண்ணில் வாழும் மாந்த உம்மில் என்றும் வாழ என்னில் எழுமே இறைவா. யாமிரையே வாரா எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாரா. நீரும்
மழையும் முகிலாய் பூவும் கனியும் ஒளியாய் நீரும் மழையும் முகிலாய் பூவும் கனியும் ஒளியாய் உயிரும் உறவும் உம்மாய் வளமும் வாழ்வும் உம்மாய் ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாமிரையே வாராய் எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள். மாசரு பொன்மனம் படைத்தவள் தானே உலகில் முழு மனிதன். மாசரு பொன்மனம் படைத்தவள் தானே உலகில் முழு மனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன். புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள் அவன் புனிதன். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள். ஆசையை வென்றவன் அகிலத்தை வென்றவன் ஆவான், இது உண்மை. ஆசையை வென்றவன் அகிலத்தை வென்றவன் ஆவான், இது உண்மை. நல் அமைதியை கெடுக்கும் மனச்சுமை குறைந்தால் 1000 வரும் நன்மை. நல் அமைதியை கெடுக்கும் மனச்சுமை குறைந்தால் 1000 வரும் நன்மை. இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள். நாத்தழும் பேரே பொய்யுரை செய்வது அழிவுக்கு வழிகோலும். நாத்தழும்
சுமையாகும். செய் நன்றி மறப்பதும் நட்பை பகைப்பது பாவத்தின் சுமையாகும். இயேசுநாதர் கூறுகிறார், இதை கொஞ்சம் கேளுங்கள். அவர் இதயத்தை திறந்து சொல்வதை கேட்டு மனிதராய் வாழுங்கள். சற்று நேரம் மௌனமாக இருப்போம். கொஞ்சம் ஆர்கனிஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் விளையாடுங்க. நம்மளுடைய ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கின்றார். நம்மளை அவரை பெற்றுவிட்டோம். சற்று நேரம் கண்களை மூடி நிமிர்ந்து அமருங்கள். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1 மணி நேரம் தான் இறைவனுக்கு கொடுக்கின்றோம். அந்த ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நம்மளுடைய சிந்தனை சிதறி கொண்டு போகின்றது. முழுமையாக என்னுடைய உடல், ஆன்மா, ஆவி அனைத்தையும் அவருக்கு கொடுக்கின்றோமா? அல்லது ஏனோ தானோ என்று இங்கே அமர்ந்து பங்கெடுக்கின்றோமா? நம்முடைய ஆண்டவர் அவரோடு இணைக்க அவர் அழைக்கின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நம்மளோட கவனமெல்லாம் இந்த உலக ஈர்ப்புல இருக்கின்றது, உலக மாய கவர்ச்சியில் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த உலகம் என்னை வசப்படுத்தி கொண்டிருக்கின்றது. எவ்வளவுக்கு எவ்வளோ நான் இறைவனோடு நெருங்கி வருகின்றேனோ அப்போ நான் உணர்வேன், இந்த உலகம் ஒன்றுமில்லை, இது ஒரு தற்காலிகமான பயணம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளிடம் சொல்லுகின்றார், உன்னுடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துங்க. உன்னுடைய பழைய கொள்கைகளை மாற்ற வேண்டும். உன்னுடைய குறைந்த கொள்கைகளை மாற்றி நிறைவான கொள்கைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக நீ உன்னுடைய இதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், தயார்படுத்த வேண்டும். மனப்பூர்வமாக வாழ்ந்தால் தான் இது முடியும். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டு வருகின்றோம்? ஒவ்வொரு நாளும் பல அலுவல்களோடு இருக்கின்றோம். என்னுடைய வீட்டு வேலை, வேலைப்புறத்தில் வேலை, படிக்கணும், பள்ளிக்கு போகணும், சமைக்கணும், மற்ற அலுவல்கள் இருக்கின்றது, உற்றார் உறவினர்களை பார்க்கணும், இன்னும் நிறைய தேவைகள். என்னுடைய பொருளாதாரத்தை அதிகரிக்கணும், நல்லா உழைக்கணும். இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் அவசியம். ஆனால் இதுக்கெல்லாம் மேலாக ஒவ்வொரு நாளும் நம் ஒவ்வொருத்தரும் எத்தனை நேரம், எத்தனை நொடி, எத்தனை நிமிடம் இறைவனை நினைத்து கொண்டிருக்கின்றோம், அவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரியே, அன்பார்ந்த சகோதரரே, ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். உங்களுடைய சிந்தனையை கொஞ்சம் நேரம் அமைதிப்படுத்தி அவரை நினைவுக்கு கொண்டாங்கள். அவரிடம் உங்களுடைய சிந்தனையையும் உங்களுடைய மனதையும் நிலைநிறுத்துங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நாம் உணராமல் இருக்கின்றோம். ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு நொடியும் அவரோட மூச்சு, அவர் கொடுக்கும் மூச்சு. அந்த மூச்சில் எவ்வளோ கவனம் செலுத்தியிருக்கின்றோம், எவ்வளோ அமைதியாக இருந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய சத்தம் நிறைந்திருக்கிறது. அந்த சத்தத்தை அகற்ற வேண்டும் என்றால் சற்று நேரம் மௌனமாக இருந்து, அமைதியாக இருந்து இந்த மூச்சில் கவனம் செலுத்துங்கள். இப்பொழுது அந்த மூச்சை எடுத்து மூச்சை இடுங்கள். அந்த மூச்சை மீண்டும் ஒரு முறை எடுத்து இடுங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சை எடுத்து மூச்சை எடுங்கள். ரொம்ப அமைதியாக இருங்கள். பி ரிலாக்ஸ்ட். மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அமைதி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் இந்த அமைதிக்கு நேரம் கொடுங்கள். இறைவனை தென்றல் காற்றலில் பார்க்கலாம். அமைதியாக இருப்போம். எல்லா புகழும், எல்லா ஆராதனையும், எல்லா தோஸ்திரமும் அந்த இறைவனுக்கு.
நன்றி ஐயா, தோஸ்திரம் ஐயா, கோடி நன்றி ஐயா. மகத்துவமான இறைவா, உம்மை நேசிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். நன்றி அப்பா, நன்றி இயேசு, நன்றி ஐயா. ரொம்ப அமைதியாக எழுந்து நிற்போம். ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்வுக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சற்று நேரம் அமருங்கள். அறிவிப்புகள். நற்கருணை ஆன்மீக சொற்பொழிவு இன்று பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை பத்திமா மண்டபத்தில் தந்தை மறைத்திரு பீட்டர் ஆண்டனி அவர்களால் வழிநடத்தப்படும். திவ்ய நற்கருணை பற்றிய ஆழ்ந்த தனிப்பட்ட புரிதல் மற்றும் உன்னத சிறப்பை உய்த்துணர அனைவரையும் அழைக்கிறோம். பங்கு தந்தையின் விடுமுறை. நமது பங்கு தந்தை மறைத்திரு வில்லியம் மைக்கேல் அவர்கள் செப்டம்பர் 5 தொடங்கி செப்டம்பர் 14 வரை விடுமுறையில் இருப்பார். ஞாயிறு தமிழ் மறைக்கிளி வகுப்புகள். நமது மறைக்கிளி வகுப்புகள் இன்று முதல் நேரடியாக காசாடி பத்திமாவில் காலை 10 முதல் 11 மணி வரை நடைபெறும். இனி ஏங்கலை வகுப்புகள் நடைபெறாது. வகுப்புக்கு வரும் மாணவர்கள் SOPயை கடைபிடிப்பதை பெற்றோர்கள் உறுதி செய்யவும். திருமணி ஆராதனை அட்டவணை. 2வது வெள்ளி செப்டம்பர் 9ஆம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு திருப்பள்ளியை தொடர்ந்து திருமணி ஆராதனை நமது பத்திமா ஆலய திவ்ய நற்கருணை ஆசிரியருக்கு முன் ஜபத்தில் இணைய வாருங்கள். அதிக அளவு குறைந்த வேகம் மின் விசிறிகள். ஆலய வழிபாட்டு வேளையில் குளிர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்க 2 மின் விசிறிகளை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பெரிய கத்திக்கொண்ட விசிறிகள் ஒரு பெரிய பகுதியை உள்ளடக்கி மென்மையான மெதுவாக நகரும் காற்றோட்டத்தை உருவாக்கும். இதற்கான செலவினை ஈடுகட்ட உங்கள் தாராள உள்ளத்தை பெரிதும் எதிர்பார்க்கிறோம். உங்களின் அனைத்து பங்களிப்பையும் பங்கு அலுவலகத்திற்கு அனுப்பவும். நன்றி. Betapa hatiku berterima kasih Yesus, Kau mengasihiku, Kau memilikiku. Hanya ini Tuhan persembahanku, segenap hidupku, jiwa dan ragaku. Sebab tak ku miliki harta kekayaan yang cukup berarti untuk ku persembahkan. Hanya ini Tuhan permohonanku, terimalah Tuhan persembahanku. Pakailah hidupku sebagai alatmu seumur hidupku.
betapa hatiku berterima kasih, Yesus. Kau mengasihiku, Kau memilikiku. அன்பார்ந்தவர்களே, அதை பார்த்தீங்க சற்று முன்பு. அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதுக்கு முன்பு நான் ஒன்று சின்ன வேண்டுகோள் கேட்க வேண்டும் உங்களிடம். நிறையா பேர் நன்மை வாங்க வரவங்க ஆமேனே சொல்ல மாட்டீங்க, காதில் கூட கேட்க மாட்டாது. சில பேர் வந்து அதனால் உங்கள் பங்கு தந்தைகிட்ட சொல்லணும். நான் உங்கள் மக்கள்லாம் வந்து ஆமேனே சொல்கிறதில்ல. நான் எத்தனை தடவை கிறிஸ்துவின் திருவுடல் நீங்கள் ஒரு தடவை சொல்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க. ஆண்டவர் ஆமேன். நிறைய பேர் அப்படி உங்கள் பங்கு தந்துட்டு சொன்னோம். என் பங்குலையும் சொல்லிட்டேன், அந்த கம்யூனியன் மினிஸ்டர் நான் சொல்லிட்டேன். ஆமேன் சொல்லலைன்னா இயேசு கிடையாது. கடையில் போய் கேட்குறோம்ல சாப்பாடு வாங்குறதுக்கு, சும்மா போய் நிற்போமா? கொடுப்பானா? என்னங்க என்ன செய்கிறீங்க நீங்களா? நான் ஏச முடியாது உங்களெல்லாம். நீங்களாம் என் பங்கு மக்கள் இல்லை. அப்புறம் உங்கள் பங்கு நான் ஃபாதர் வந்து எங்களெல்லாம் ஏசிட்டானே நல்ல மக்கள். அதனால் கொஞ்சம் தயவு செய்து முயற்சி எடுங்க. முயற்சி எடுக்க வேணாம். ஆண்டவருக்காக முயற்சி இல்லை. சந்தோஷமாக வந்து ஆமேன்னு சொல்லி சத்தம் கேட்க மாட்டேதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்கிறது? வாயில் சொல்லிட்டோம்னா கஷ்டம், பாரம். அதனால் கொஞ்சம் தயவு செய்து ஆமேன்னு சொல்ல கற்றுக்குங்க. எவ்வளோ சிறுவிலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து இதை செஞ்சுக்கிட்டு வரமா இல்லை? எப்போ ஏன் முடிஞ்சிச்சு? எல்லாம் போச்சு. எப்படிங்க தெய்வீக தன்மையை அடையிறது? முடியாதுங்க, முடியவே முடியாது. அன்பார்ந்தவர்களே, நான் ஏன் வந்திருக்கிறேன்னா இதுக்காக வரல. இது ஒரு ஆதங்கம் எனக்கு. அதனால் ஆண்டவர் மேலே அப்படி பாசம் இருந்தால் அதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். என்னன்னா, நான் வந்து இந்த மற்ற சமயம்னா மற்ற வேதக்காரர்களும் மற்ற சபை உள்ளவர்கள், சபைனா மற்ற கிறிஸ்தவர்கள், இவங்களோடு நம்ம வந்து ஒரு பாலம் கட்டி அந்த உறவை ஏற்படுத்துறது. என்ன ஃபாதர் அதெல்லாம் முடியாது ஃபாதர், நாங்களாம் வந்து கத்தோலிக்கர்கள், அதெல்லாம் வந்து அந்நியன்கள், முடியாது. அன்பார்ந்தவர்களே, இதோடைய அடிப்படை முன்மாதிரி யார் தெரியுமா? இயேசு யூதர்களைத்தான் ஏசுனார். ரொம்ப அந்நியர்களையும் சமாரியர்களையும் அவர் போய் அணுங்கி அவங்களோட அன்பு செய்து அவங்களோட சாப்பிட்டார். இந்த வேத சாட்சிகள் நிறையா பேர். இப்போ நம்மளாம் கத்தோலிக்கர்களாம் அந்த யூதர் மாதிரி தான். ஏன்னா நம்மளுக்குலாம் அவங்களாம் முடியாது. ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், நீங்களாம் வெளியில் போயிட்டு யார் கூட பழகுறீங்க? உங்களோட வேலைப்புறத்தில், உங்களுடைய மற்ற மார்க்கெட்டில் எல்லாம் கத்தோலிக்கர்களா? அவன் கிறிஸ்துவன். இப்போ உண்டி போடும்போது யாருக்கு உண்டி போடுறீங்க? கிறிஸ்துவன் கத்தோலிக்கா உண்டு போடுறீங்க? நம்ம செய்கிறதெல்லாம் வித்தியாசமாக மூடத்தனமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது 10 பேர் கல்யாணத்துக்கு வந்தாங்களா, கல்யாண பயிற்சிக்கு 5-6 பேருங்க கலப்பு திருமணம். தெரியுமாங்க? பெரும்பாலும் ஹிந்துவை கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதெல்லாம் பேய். ஆனால் என் குடும்பத்தை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா என்ன செய்கிறது ஃபாதர்? காதலில் விழுந்துட்டார ஃபாதர். இதெல்லாம் கூத்துங்க. என் குடும்பத்தில் நடந்தால் ஏற்றுக்கொள்ளுவேன், முடியாது. அதனால் இது வந்து நான் மேற்றாசனத்தில் இதில் தலைமை தாங்கி வருகின்றேன். அதனால் பங்காக போய்கிட்டு இருக்கிறேன். ரோட் ஷோ. என் பங்கு மகள் கருவுறாங்க, என்ன ஃபாதர் காணா போயிட்டே இருக்கிறீங்கன்னு. நான் காணா போய் மற்றவர்களுக்கும் இதை சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இளைஞர்கள் குறிப்பாக முன்வாங்க. இதில் வந்து நம்ம மற்றவங்களை மதம் மாற்றுறதில்ல, அவங்களும் நம்மளை மதம் மாற்றுறதுக்கு வரல, அன்பை காட்டுறதுக்கு தான். வந்து உக்காருங்க, ஒரு சாயா குடிப்போம், ஒரு பசும்பால் குடிப்போம், ஒரு தேத்தண்ணி குடிப்போம், அவ்வளோதான். அந்த மாதிரி உரையாடும் பொழுது அந்த அந்த பற்றுதல் நம்ம வந்து கொடுப்போம்ல அல்லவா? நான் ஸ்ராம்பானில் தெரியாதுன்னா ஸ்ராம்பான்லேருந்து வரேங்க. ஸ்ராம்பானில் வந்து ஒரு பார்க் இருக்குது பின்னால், பூங்காவனம். அதில் எல்லோரும் இப்படி நடப்பாங்க, கிளாக் வாய்ஸ். நான் உண்டு இப்படி நடப்பேன். ஒரு நாள் வந்து நம்மளுடைய பங்கில் உள்ள ஒருத்தர் இப்படி நடந்துட்டு என்னை பார்த்துட்டார். ஃபாதர் அப்படி நடக்கக்கூடாது ஃபாதர், இப்படி தான் நடக்கணும். நான் உடனே சொன்னேன், நான் இப்படி தான் நடப்பேன், நான் வித்தியாசமானவன் அப்படின்னு சொன்னேன். ஏன் நான் இப்படி போனால் அவங்க பின்னாலேயே பார்த்துக்கிட்டு போனாங்க. நான் இப்படி போனேன்னா முன்னால் பார்ப்பேன், அவங்க முகத்துக்கு முகம் பார்க்கும் பொழுது நான் சிரிப்பேன், அவங்க முறைப்பாங்க.
நான் சிரிப்பேங்க, முறைப்பாங்க. சில பேர் சிரிப்பேன், சில பேர் ட்ரை பண்ணுவாங்க சிரிக்கிறதுக்கு, இப்படி செய்வாங்க. சில பேர் சிரிப்பாங்க நல்லா. காலப்போக்கில்ங்க, நம்புறீங்களோ இல்லையோ, நான் சிரிக்கிறதுக்கு முன்பே அவங்க சிரிக்கிறாங்க. இது உண்மை. வாங்க என் கூட நான் காமிக்கிறேன். என் முன்னுக்கு சிரிக்கிறாங்க. ஒரு நொடி சொர்க்கம் அந்த சிரிப்பில் இருக்குங்க. ஒரு நொடி. ஆனால் நம்மளுக்கெல்லாம் தெரிய மாட்டுதுங்க. சொர்க்கம் என்றால் அங்கே காட்டுவோம், நரகம் என்றால் இங்கே காட்டுவோம். சொர்க்கம் இங்கே, சொர்க்கம் இங்கே. நீங்கள் கவசம் போட்டுனால சிரிக்கும் போது தெரியும் எனக்கு. அப்படி இதெல்லாம் அப்படி போகும். அப்படி ஆமாம் தானேங்க. ஸோ சிரிக்க கற்றுக்குங்க. நிறைய பேர் சிரிக்க மாட்டாங்க. இன்னும் கோவிட் வந்துட்டோன்னே அப்படியே மன அழுத்தத்தில் உட்காந்துருது, சிரிப்பு குறமாடுது. சிரிப்பு இல்லைன்னா வயசாகிடுவீங்க, டென்ஷன் எல்லாம் வந்துடும், ஹை பிளட் ப்ரெஷர் வந்துடும். சிரிச்சு கொண்டே இருக்குங்க. இப்போ இந்தியாவிலலாங்க ஒரு பூங்காவனத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க சிரிக்கிறதுக்கு. சிரிக்க கூட கற்றுக் கொடுக்கணுங்க. மிருகத்துக்கு சிரிக்க தெரியும், மனுஷனுக்கு தான் சிரிக்க தெரியும். ஆனால் மனுஷன் சிரிக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? அந்த கேட்டகரியில் புந்துட்டான். இந்தியாவிலங்க சிரிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. இதுதான் நிலைமை. அதனால் வாங்க பழகலாம். இந்த திருப்பலிக்கு பின்பு அந்த அந்த மண்டபத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நம்ம நடத்துவோம். இந்த சின்ன உரையாடல். ரொம்ப நேரம் பயப்படாதீங்க, எல்லாம் பசியாக இருக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட போகணும். ஒரு 10-15 நிமிஷம் நம்ம உரையாடிட்டு உங்களை அனுப்பிடுவோம். இதுக்கு தான் உங்களை அழைக்கின்றேன். ஸோ எல்லாரும் வர அவசியம் இல்லை. முடிந்தவர்கள், குறிப்பாக இளைஞர்கள், முதியவர்களாக வரலாம். இதில் கொஞ்ச நேரம் உரையாடிட்டு நான் உங்களுக்கு வந்து சில காரியங்கள் சொல்கிறேன் இதை பற்றி. அப்போ நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற உணர்வு இருக்கும். அதன் வழியாக உங்களுக்கு தெரியும் இந்த பணி என்னவென்று. சில பேருக்கு தெரியாது இது என்ன பணி, அதை ஒன்றுமே தெரியாது. இது பேர் வந்து அமியா. மம்மா அமியா இல்லை, மெகிமி இல்லை, அமியா. அப்புறம் பீமியா வந்து பங்கு அளவில். அதில் தலைமை தாங்கிறது வந்து ரூபன். அப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க, அலோஷியஸ், ஏட்ரியன், அப்புறம் ஏனா, இவங்களாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்க இருப்பாங்க. தமிழ் மக்களும் வந்து கலந்துக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் வந்து கலந்துக்குங்க. எல்லாரும் வந்து கலந்துக்க முடியாது நிச்சயமாக, எல்லாருக்கும் அந்த இது இருக்காது. ஆனால் ஆண்டவர் அழைக்கின்றார், வாங்க நம்ம கொஞ்சம் பேசுவோம், அப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உணவு இருக்கும். தயவு செய்து எந்திரிச்சு உங்கள் பங்கு தான் எனக்கு அழைப்பு கொடுத்தாரு. ரொம்ப நன்றி அவருக்கு. அவர் இப்போ சிராம்பானில் இருக்கிறார், நான் இங்கே இருக்கிறேன். சரிங்களா? ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சமாதானத்திலும் அன்பிலும் சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. அப்ப லகி ஸ்டார்ட்லாம் மியூசிக். இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி தந்த பறை திரு சேவியர் என்ற அவர்களுக்கு பங்கு மக்கள் மற்றும் அப்போஸ்தலர் பணிக்குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால், உலகமே பின்னால்,
திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தரணிய நமக்கெல்லாம். சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வம் அவரன்றோ. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தரணிய நமக்கெல்லாம். சேயர்கள் நம்மை செவ்வழி நடத்தும் தெய்வம் அவரன்றோ. ஆயனே முன்னா, அனைத்துமே பின்னா. ஆயனே முன்னா, அனைத்துமே பின்னா. அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான்